ஆர்ஆர்பி என்டிபிசி உடைய ஆன்சர் கீ டிஸ்கஷன் டெஸ்ட் 1 வந்து உங்களுக்கு 16 அன்னைக்கு நடந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ டெஸ்ட் 1 அட்டன் பண்ண எல்லாருக்கும் என்னோட விஷஸ். ஓகேங்களா? முதல்ல டாப் 10 ரேங்கர்ஸ் வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனு, ஃபாத்திமா, கீர்த்தலக்ஷ்மி எல்லாருக்கும் என்னோட விஷஸ். இந்த டாப் 10 மட்டும் சக்சஸஸ் கிடையாது. யார் யாரெல்லாம் கரெக்டா அவங்க மனசாட்சிக்கு நேர்மையா நான் 90 நிமிஷத்துல எக்ஸாம் எழுதுறேன் மேம் அப்படின்னு சொல்ற எல்லாருமே என்ன பொறுத்த வரைக்கும் வெற்றியாளர்களா நாளைக்கு கண்டிப்பா வருவீங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே என்னதான் டைம் மேனேஜ்மெண்ட். கொஷின்ஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்குங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் ஈஸியா இருக்கும். ஆனா யார் அந்த 1.5 மணி நேரத்துல ஒரு கொஷினுக்கு யோசிச்சு பாருங்களேன். ஒரு நிமிஷம் கூட முழுசா எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி முழுசா ஒரு 40 செகண்ட் தான் ஒரு கொஷினுக்கு நம்ம எடுக்கணும். அப்ப யார் வந்து நல்லா டைம் மேனேஜ் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால தான் சொல்றேன் 90 மினிட்ஸ்ல உண்மையாலுமே நீங்க 90 மினிட்ஸ் எடுத்து இந்த 100 கொஷின் எழுதிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க சக்சஸரா அடுத்த லெவல் கிளியர் பண்ணிட்டு சிபிடி 2க்கு போவீங்க. சரிங்களா? இந்த டாப் 10 ரேங்கிங் வந்தவங்களுக்கு என்னோட விஷஸ். அடுத்த டெஸ்ட்ல இதே மாதிரி எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 1ல உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்க? நம்பர் சிஸ்டம், அப்புறம் டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், ஆப்டிடியூட்ல கேட்டிருப்பாங்க. அடுத்தது அனாலஜி, அதாவது தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்? ஒப்புமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்டிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஒப்புமையில இருந்து கேட்டிருப்பாங்க. அடுத்து பாருங்க, ஜென்ரல் அவேர்னஸ்ல பயாலஜில இருந்து ஆல்மோஸ்ட் பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ற மாதிரி 40 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. எல்லாமே ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஷின் செட் நானும் பார்த்தேன். எல்லாமே ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த ஒப்புமையில் மொத்தம் ஒரு 5 டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் கிளாஸ் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் தான் உங்களுக்கு நடத்தினேன் ரீசனிங்கு. யூடியூப் கிளாஸ் நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா அழகாக நீங்கள் இந்த அனாலஜி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? நம்ம நடத்தின கொஷின்ஸே சில 2-3 கொஷின்ஸ் ரிப்பீட் ஆயிருந்தது டெஸ்ட்லையும். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? யூடியூப் கிளாஸை தெளிவாக கவனிக்கணும். தெளிவாக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அனாலஜி, ஆப்டிடியூட், அவேர்னஸ் எல்லாத்தையும் அழகாக எழுதிருப்பீங்க. இன்னும் நம்ம கிளாஸஸ் வீடியோஸ் யாராவது பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்க. யூடியூப்ல நம்ம இந்த மாதிரி ரீசனிங் டாபிக்ஸ், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்ல பயாலஜிலையும் நம்ம செல் பயாலஜி, பிளட் சர்க்குலேஷன் வரைக்கும் முடிச்சிருப்போம் இல்லையா? கண்டினியூஸா கிளாஸஸ் போட தான் போறோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, டெஸ்ட் 2க்கான போர்ஷன் உங்களுக்கு எல்சிஎம், ஹெச்சிஎஃப், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் நம்பர் அண்ட் ஆல்பபெட்டிக் சீரீஸ். இதுவும் நம்ம யூடியூப்லேயே நடத்திருக்கோம் இல்லையா? நம்பர் அண்ட் ஆல்பபெட்டிக் சீரீஸ் ரீசனிங்க்கு நடத்திருப்போம். ஸோ அதனால அந்த வீடியோவை மறக்காம பாருங்க. அப்பதான் வந்து டெஸ்ட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஈஸியரா இருக்கும். எல்லா டைப்பும் நடத்திருப்பேன் நான். சரி, ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்சர் கீ டிஸ்கஷன் கூட போயிடலாங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, எல்லாரும் கண்டிப்பா கூகுள் மீட்ல இணைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கூகுள் மீட் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. செஷன் அப்படின்றது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, அதனால யாரும் ஃபீல் பண்ண தேவையில்ல. லீவ் ஆனவங்க கூட இந்த வீடியோ உங்களுக்கு யூடியூப்ல போடுவாங்க, அதை பார்த்து நீங்க தெளிவாய்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இது அனாலஜில இது பாருங்களேன், லக்ஷதீப், கவராட்டி, அந்தமான் அண்ட் நிக்கோபார், இதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறேன். இப்போ இது அனாலஜில நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு 5 வகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது பாருங்களேன், ரீசனிங்ல தான் கேட்டிருக்காங்க. ஆனா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் அப்படின்றது வேணும். அப்ப இது எந்த கேட்டகரியில் ஆக்சுவலி இந்த கொஸ்டின் கவர் ஆகுது அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே. சரிங்களா? நம்ம டெலிகிராம் சேனல்ல கூட யாரோ ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, மேம் ஸ்டாட்டிக் ஜிகே சிலபஸ்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, பொது அறிவு உங்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சோதிக்கிற மாதிரி ஒரு 2ல இருந்து 3 கொஸ்டினை கேட்பாங்க. இப்போ இந்த கொஸ்டினே பாருங்க, இது ஒப்புமையில தான் வருது, அதே மாதிரி இது ரீசனிங்ல தான் வருது. சரிங்களா? ஒப்புமை, ரீசனிங் எல்லாமே ஓகே. ஆனா இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் பண்ற மாதிரி கொஸ்டின். ஏன்னு கேட்டீங்கன்னா லக்ஷதீப் உடைய தலைநகரம் கவராட்டி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த அந்தமான் அண்ட் நிக்கோபாருடைய தலைநகரம் எது அப்படின்னு உங்களால கெஸ் பண்ணவே முடியும். சரிங்களா? இப்போ இந்த கவரட்டி அப்படின்றது என்னன்னே தெரியலன்னு வச்சுக்கோங்க, உங்களால இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுமா? அதே மாதிரி அந்தமான் அண்ட் நிக்கோபாருடைய தலைநகரம் போர்ட் பிளேயர் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இது எல்லாமே நமக்கு பொது அறிவு சார்ந்த கேள்விகள் தான். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வியாவே வச்சிருந்தோம் நாங்க. சரிங்களா? என்ன ஆன்சர் வருதுக்கு? அந்தமான் அண்ட் நிக்கோபாருடைய தலைநகரம் போர்ட் பிளேயர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்களேன், இந்த கொஸ்டின் எக்கச்சக்கமான பேர் தப்பு செஞ்சுட்டீங்க. ஒரு 200 பேர் டெஸ்ட் எழுதிருக்கீங்க கரெக்டா? பேட்ச் 1 பேட்ச் 2 சேர்த்து ஒரு 200 பேர் டெஸ்ட் எழுதுறீங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இந்த கொஸ்டின் தப்பு செஞ்சுட்டீங்க. 50க்கும் மேல சொல்ல போனா. ஓகேங்களா? என்னன்னா சர்க்கிள், சர்க்கம்ஃபரன்ஸ், அப்ப ஸ்கொயருக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்க்கிளுடைய சுற்றளவை அளக்கிறதுக்காக நம்ம அதை என்ன சொல்லுவோம்?
சர்க்கம்ஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா நெறைய பேர் இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் போட்டீங்க அப்படின்னா, ஏரியா அப்படின்றத ஆன்சரா கிளிக் பண்ணிட்டீங்க. யோசிச்சு பாருங்களேன். சர்க்கிளுக்கும் ஏரியா வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸ்கொயருக்கும் ஏரியா கால்குலேட் பண்ணுவோம். ஆனா இங்க ஏரியா வச்ச மாரி கொஸ்டின் கேட்கல. சுற்றளவு பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது தமிழ்ல படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோசிக்க வேண்டிய அந்த ஒரு இதுவே வந்திருக்காது உங்களுக்கு. ஏன்னா வட்டத்துக்கு சுற்றளவு, சதுரத்துக்கும் தமிழ்ல சுற்றளவுன்னு தான் சொல்லுவீங்க. சரிங்களா? ஃபார்முலா தான் வேறுபடும். ஆனா உங்களுக்கு இங்கிலீஷ்ல படிக்கும்போது லைட்டா கன்ஃப்யூஸ் ஆயிருந்திருப்பீங்க. சர்க்கிளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் அப்ப ஸ்கொயருக்கு ஒரு வேளை ஏரியாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏரியா கிடையாது ஆன்சர். பெரிமீட்டர் தான் இதனுடைய ஆன்சர். சரிங்களா? அதுக்கும் நம்ம சுற்றளவு தான் சொல்லப் போறோம். அப்ப அனாலஜினா என்னங்க? அனாலஜினா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா ஒரு 2 வார்த்தை. இதுல ஒரு ஒப்புமை. அதாவது ஒரு பேட்டர்ன நமக்கு குடுத்துட்டாங்க. அப்ப அடுத்த 2 விஷயத்த அதே பேட்டர்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த 3 கொஸ்டின் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் குளோரோஃபில் அப்படின்றது பிளான்ட்ல இருக்கு. எப்படி படிக்கணும் இத? குளோரோஃபில் அப்படின்றது பிளான்ட்ல இருக்கு. அப்ப ஹீமோகுளோபின் எங்க இருக்கும் அப்படின்னு படிக்கணும். அப்படி படிச்சா மட்டும் தான். அப்ப ஒப்புமைனா என்னன்னு தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஹீமோகுளோபின் அப்படின்றது எங்க இருக்கும்? நம்மளோட பிளட்ல தான் இருக்கும். சில பேர் இதுக்கு ரெட்ன்னு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஆக்ஸிஜன் ஆன்சர் பண்ணிருக்கேன். அதெல்லாம் தவிர்த்துருங்க. அப்ப என்ன அர்த்தம்? அனாலஜி 5 டைப். அதுல ஃபர்ஸ்ட் அனாலஜினா என்ன? ஒரு பேட்டர்ன் நமக்கு குடுத்துருப்பாங்க. அதே ஒரு பேட்டர்ன நம்ம அடுத்தது உருவாக்கணும். அதான் நம்மளுடைய வேலை. சரிங்களா? சாரி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. இது வேர்ட் பேஸ்டு அனாலஜி. ஃபர்ஸ்ட் பார்த்தது ஃபர்ஸ்ட் டைப். உங்களுக்கு வேர்ட் பேஸ்டு அனாலஜி கேட்டாங்க. இது ஆல்பபெட் பேஸ்டு அனாலஜி. ஓகேங்களா? சில பேர் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, இந்த ஏபிசிடி இருக்குல்ல, இது அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்குவாங்க. ஏக்குனா 1, பிக்குனா 2 அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து நமக்கு ரஃப் ஷீட் எடுத்துட்டு போக அலோவ் பண்ணுவாங்க. அதில் எழுதிக்கோங்க. பெட்டர் என்ன கேட்டிங்கன்னா எழுதிக்கோங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம இவ்வளோ விஷயம் தான் மனப்பாடம் செய்ய முடியும். அதனால என்ன பண்ணுங்க, எழுதி எழுதி வச்சிருங்க உங்களுடைய ரஃப் ஷீட்ல அனாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரு கொஷின்ல ஆல்பபெட் பேஸ்டு வருது அப்படின்னா எழுதிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆன்சர் வந்து மிஸ்ஸே ஆகாது. மனப்பாடம் செஞ்சு அதை ரிவைஸ் பண்ணும்போது கூட ஓரளவு நமக்கு தவறலாம். அந்த நேரத்துல ப்ரெஷர்ல உங்களுக்கு ஆன்சர் தப்பா போக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால எழுதி வச்சு கண்டுபிடிங்க. இங்க பாருங்க. ஐயும் ஈக்கும் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க? ஐயும் ஈக்கு இதனுடைய ஒப்புமையா டி குடுத்துட்டாங்க. அடுத்து வி ஜேக்கு என்ன வரும் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்ப ஐ உடைய வேல்யூ 9. சாரி, ஹச் கிளிக் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் இ உடைய வேல்யூ 5. அப்ப 9 மைனஸ் 5 அப்படின்றது 4. அதனுடைய வேல்யூவை தான் ஆல்பபெட்டிக் வேல்யூ 4க்கான ஆல்பபெட்டிக் வேல்யூ டி. அதை தான் எனக்கு ஃபர்ஸ்டா கொடுத்துருக்காங்க. அப்ப ஐ இ இதுக்கு என்ன ஒப்புமை கொடுத்துருக்காங்க? டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் சீரிஸ் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இங்க வந்து இந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ண டைம் ஆகும் ஸ்டார்டிங்ல படிக்கும்போது. அப்புறம் நீங்க ஒரு நாளைக்கு 20 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு 20 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு என்ன மாதிரிலாம் இவங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்றது நீங்க கெஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ அடுத்து விஜேக்கு பாருங்களேன். வியோட வேல்யூ 22, ஜேவோட வேல்யூ 10. அப்போ மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது இருக்கு பாருங்க. பியோட வேல்யூ 22, ஏவோட வேல்யூ, ஜேவோட வேல்யூ 10. மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 12 அப்படின்றது ஆன்சரா வரும். எல் இஸ் ரைட் ஆன்சர். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ நம்ம ஆல்பபெட் பேஸ்டு அனாலஜி பார்த்துட்டோம். அடுத்தது என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க? நம்பர் பேஸ்டுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. இந்த 10, 91. இப்போ 10க்கும் 91க்கும் எந்த அளவுக்கு என்னால் ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஃபர்ஸ்ட். அப்போ யோசிச்சு பாருங்களேன். 91 அப்படின்றது ஓரளவு எங்கே தான் இருக்கு? 100 கிட்ட இருக்கு. அதே மாதிரி 10 ஸ்கொயர் அப்படின்றது தான் 100. சரி, ஓகே, நான் யோசிக்கிறேன். 100 ஸ்கொயர், சாரி, 10 ஸ்கொயர் 100. அந்த 100ல இருந்து 9 மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 91 கிடைச்சிருச்சு. ஒருவேளை இது என்னுடைய ஒப்புமையா இருக்கலாமோ? என்ன பண்றேன் நானு? கெஸ் தான் பண்றேன். எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்? கெஸ் தான் பண்ணணும். எக்ஸாம் ஹால்ல எல்லா ஆன்சரும் எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காதீங்க. இங்க பாருங்களேன். அப்ப 9க்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. 9 ஸ்கொயர் 81. அப்ப 81 மைனஸ் 9 தான் பண்ணிருக்கு ஃபர்ஸ்ட். அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் பண்ணணும். சரிங்களா? முதல் ஒப்புமையில என்ன இருக்கோ அதே தான் ரெண்டாவது தடவை பண்ணுங்க. 91 மைனஸ் 9 அப்படின்றது 72. அப்போ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? என்ன மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ஆன்சரை யூகிக்கணும். சரிங்களா? உங்களுடைய யாரு யோசிக்கிறது கரெக்டா இருக்கு அப்படின்றது பொறுத்து தான் ஆன்சர் அப்படின்றது அமையும். அப்ப இதுக்கு நீங்க டெய்லி பயிற்சி செய்யணும். இதுக்கு தான் சொல்றோம்
டெய்லி 20 சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். 232 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 3 அதுக்கான வேல்யூ என்னன்னு கொடுக்குறாங்க. 2 பவர் 5 அப்படின்றது 32 கரெக்ட்டுங்களா? 2 பவர் 5 அப்படின்றது 32. அப்ப 3 பவர் 5 அப்படின்றது ஒருவேளை ஆன்சரா இருக்கலாம், நான் யூகிக்கிறேன். அப்ப 3 பவர் 5 அப்படின்றது 243. அப்ப ஆப்ஷன் இருக்கு. அப்ப நான் கெஸ் பண்ணது கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சரிங்களா? எப்பயுமே எக்ஸாம் ஹால்ல நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கக்கூடாது. அதே சமயம் ஒரு கொஷினை படிச்சு அந்த கொஷின் மார்க் முடியிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆன்சரை நீங்க கெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொஷின்ல கடைசியா நாட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருவான். நீங்க கொஷின் படிச்சுட்டே இருக்கும்போது ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு போயிட்டு கிளிக் பண்ணிடுவீங்க. அந்த தவிர செய்யாதீங்க. கொஷின் மார்க் வரைக்கும் படிக்கணும். கொஷின் மார்க் வரைக்கும் படிச்சுட்டு ஒரு டைம் ப்ராசஸ் பண்ணிட்டு ஆன்சரை பண்ணுங்க. சரிங்களா? கடைசியில நாட் கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு ஒரு க்ளூ வேர்ட் அதை வச்சிருப்பாங்க. அதை பார்க்காமலே பாதி கொஷின்ல ஆன்சர் கெஸ் பண்ற அந்த பழக்கத்தை விட்டுட்டு ஆன்சர் கெஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4 17. அப்ப 7க்கு என்ன வரும்னு கேக்குறாங்க. ரொம்ப ஈஸியா இல்லைங்களா இதெல்லாம்? 4 பவர் ஸ்கொயர் அப்படின்றது 16. 16 பிளஸ் 1 இதுதான் 17. ஓகேங்களா? அடுத்து பாருங்க 7 ஸ்கொயர் அப்படின்றது 49. 49 பிளஸ் 1 என்னவா வரும்? எனக்கு 15 வரும். ஆப்ஷன் சி இஸ் மை ஆன்சர். அடுத்தது 8 28 27 இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேக்குறேன். ஐ திங்க் இந்த கொஸ்டின்ல சில பேர் தப்பு பண்ணியிருந்தாங்க. இந்த 5th கொஸ்டினா இருக்கு இல்லையா, இதுல கிட்டத்தட்ட ஒரு 40 மெம்பர் டெஸ்ட் எழுதுனதுல ஒரு 40 பேர் இந்த கொஸ்டினை தப்பு பண்ணியிருந்தாங்க. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. சாரி. ஓகே, ஃபர்ஸ்ட் 8 இருக்கு, அப்புறம் 28 இருக்கு, அப்புறம் 27, அதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் இருக்கு. இந்த 8ன்றத 2 பவர் ஸ்கொயர்னு நான் எழுதுவேன். அடுத்து இருக்கு இந்த 28 பாருங்களேன். இது 27 அப்படின்றது 3 கியூபோடைய வேல்யூ. ஓகேங்களா? 27 அப்படின்றது 3 கியூபோடைய வேல்யூ. இப்படிதான் எனக்கு அனாலஜின்றது இருக்கு. இந்த 2 கியூபோட வேல்யூ 8, 3 கியூபோட வேல்யூ 27. இங்க +1 பண்ணிருக்கான். இப்படி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து பாருங்க 27 அப்படின்றது 3 கியூப். அப்ப அடுத்து ஒருவேளை 4 கியூபா இருக்கலாம். ஓகேங்களா? அது கூட +1. இப்ப 4 கியூப் அப்படின்றது நமக்கு என்ன வரும்? 64 அப்படின்றது வரும். 64 நமக்கு ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப 64 போட்டுடலாங்களா? போடக்கூடாது. ஏன்? இந்த பேட்டர்ன் நான் என்ன பண்ணிருக்கேன்? +1ன்னு பண்ணிருக்கேன். அப்ப இங்கேயும் நான் +1 தான் பண்ணும். ஸோ அப்ப 65 அப்படின்றது தான் என்னுடைய ஆன்சர். ஒப்புமை அப்படின்னா இந்த இடத்துல நீ என்ன பண்ணியோ அதே மாதிரி ஒரு சிமிலரான ஒரு விஷயத்த எனக்கு நீ அடுத்தும் பண்ணணும். அதுதான் ஒப்புமை. சரிங்களா? இது ரெண்டும் ஒரே பேட்டர்ன் எப்ப இருக்கோ அதுதான் அனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. 950. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒரு பேர் வைஸ்ல எனக்கு ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல். சரிங்களா? இது வரைக்கும் நமக்கு எப்படி கொடுத்துட்டாங்க? இங்க ஒரு வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல பாருங்க, ஒரே ஒரு அனாலஜி பேட்டர்ன் தான் நம்ம கையில கொடுத்துருக்காங்க. 9:50 அப்படின்றது அடுத்து நம்ம கிட்ட கொடுக்கல. இப்ப இந்த மாதிரி சம்ஸை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, இந்த 9 டேபிள்ல 50 எங்கேயாவது வருங்களா? வராது. ஆனா 50 கிட்ட ஒரு விஷயம் வரும். என்ன வரும்? 9 5s are 45 அப்படின்னு வரும். இது என்ன மாடல் அப்படின்னு சொல்லுவோம்னா n into n மாடல். இது ஒரு மாடலே ஆக்சுவலி. சரிங்களா? இப்ப n அப்படின்றது 9 வச்சுக்கோங்களேன். இந்த 9 கூட நான் 5 மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன வரும்? 45 அப்படின்றது வரும். இது கூட 45 கூட ஒரு 5 கூட்டினா எனக்கு என்ன வரும்? 15 வரும். ஸோ அப்போ 5ஆல ஒரு விஷயத்த மல்டிபிள் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது இது 5. அடுத்தது அதே 5 நான் ஆட் பண்றேன். அப்ப இதை தான் நான் என்ன சொல்லுவாங்கன்னா n இன்ட்டு இது வந்து n இன்ட்டு n மாடல் ஜென்ரலா சொல்றேன். இங்க நமக்கு என்ன வருது? ஃபர்ஸ்ட் n அப்படின்றது 5. இப்போ 5 மல்டிபிள் பண்றேன், அப்புறமா அது கூட ஒரு 5 ஆட் பண்றேன். அப்ப இங்க nன்றது 5. இதே மாதிரி உங்களுக்கு எப்படி வரலாம் அப்படின்னா n ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர், இது ஒரு மாடல். சரிங்களா? அதே மாதிரி இந்த n டேர்ம்ல வச்சு வர டேர்ம்ஸ் இருக்கீங்களா, இந்த மாதிரி கொஷின்ஸ் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல அடிக்கடி கேட்குற கொஷின். அதே மாதிரி
ஒரே ஒரு பேட்டர்னை மட்டுமே கொடுத்துட்டு இன்னொரு பேட்டர்னை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ற இந்த அனாலஜி டைப்புமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப். அப்ப இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? இப்ப இங்க நான் 5 into 5 ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணி அடுத்து 5 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்வர்ட் இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ல இந்த 5க்கு ரிலேட்டடா இருக்கு அப்படின்றத நான் பார்ப்பேன். 25 ஆர் 100. ஃபர்ஸ்ட் 20 இருக்கு, 25 ஆர் 100. அது கூட ஒரு 5 ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு 105 அப்படின்றது கிடைக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நீங்க வேணா மற்ற நம்பர்ஸ்க்கு இதை செக் பண்ணி பாருங்க. 15 5 2 வரும், அது கூட ஒரு 5 ஆட் பண்ணி பாருங்க. 25 2 வரும், அது கூட ஒரு 5 ஆட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மற்ற 3 ஆப்ஷன்ல எதுவும் வராது. ஆனா 20:105 அப்படின்றது தான் உங்களுக்கு ஆன்சரா வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 20:105. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம அனாலஜில ஒரு கிட்டத்தட்ட ஒரு எல்லா மாடலுமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இது இருக்கிறது ஆல்பபெட்டிக் மாடல். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இங்க பாருங்களேன், மைக் அப்படின்னு இருக்கு. அடுத்தது OJMC, அதுக்கான ஒப்புமையா கொடுத்துருக்காங்க. அடுத்து CIAD, இதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறான். முதல்ல இந்த மாதிரி ஒரு ஆல்பபெட்டிக் சீரிஸ் உங்களுக்கு எழுதிக்க சொல்லணும். இப்போ எம்முக்கு பாருங்களேன், எம்முக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஓன்னு கொடுத்துருக்காங்க. எம்முக்கு ஓ, இங்க இருந்து தேர்ட் பொசிஷன் +2 போயிருக்காங்க. ஐ திங்க் இந்த சம் கூட நான் யூடியூப் கிளாஸஸ்லேயே உங்களுக்கு நடத்தியிருக்கேன். அடுத்தது ஐக்கு ஜி, இங்க ரிவர்ஸ்ல வந்திருக்காங்க, அப்போ -2. அடுத்தது கேக்கு எம், இது +2. இப்ப நம்ம யோசிக்கிறது கரெக்டா இருந்தா அடுத்தது -2 அப்படின்றது வரணும் இல்லையா? அப்ப ஈக்கு சி. ஓகே, கரெக்டா இருக்கு. அப்ப இதே பேட்டர்ன்ல நான் அடுத்த ஃபார்மேஷனும் பண்ணணும். CIAD. அப்ப சிக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இங்க +2 போயிருக்காங்க. அப்ப சிக்கு +2 அப்படின்னா இ வரப்போகுது. 3 ஆப்ஷன்ல இ இருக்கு. ஓகே, அடுத்து ஐக்கு -2, ஐக்கு -2 ஜி, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இப்படி கூட நம்ம ஃபுல்லா கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் பண்ணோடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஆன்சர் அப்படின்றது கிடைச்சிருச்சு. ஓகே, அடுத்து பாருங்களேன், மேன் PDQ, அடுத்து வேனுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எம்முக்கு பி, எம் இங்க இருந்து தேர்ட் பொசிஷன். ஓகே, அடுத்து ஏக்கு டி, இங்க இருந்து தேர்ட் பொசிஷன். ஒருவேளை இந்த கொஸ்டின் 3 3 இன்க்ரீஸ் ஆகலாம். அப்ப எண்ணுக்கு கியூ, ஓகே கரெக்ட். இங்க இருந்து தேர்ட் பொசிஷன் போயிருக்கு. அப்ப அதே மாதிரி அடுத்த பேட்டர்னை நீங்க உருவாக்கணும். இப்ப டபிள்யூக்கு தேர்ட் பொசிஷன் ஜெட்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஃபுல்லா போட்டு பார்க்காதீங்க, ஃபுல்லா போட்டு பார்த்தா டைம் ஆகும். ஜஸ்ட் உங்களுடைய அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே சில சம்ஸ்க்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, இது கடைசி டைப்புங்க. அனாலஜில இது கடைசி டைப். என்ன அப்படின்னா, இவங்க பாருங்களேன், இங்கேயும் எஜுகேஷன் தான் இருக்கு, இங்க எஜுகேஷன் இருக்க எல்லா வார்த்தையுமே இருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல அந்த ABCD பேட்டர்ன் அதை அப்ளை பண்ணக்கூடாது. இங்க பாருங்களேன், இ இங்க ஃபர்ஸ்ட் இருக்க இ இந்த இடத்துல எங்க இருக்கு? லாஸ்ட் இருக்கு. அப்ப அடுத்த ஒப்புமை எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் இருக்க ஐ அடுத்ததா லாஸ்ட்ல இருக்கும். 3 ஆப்ஷன்ல லாஸ்ட்ல இருக்கு. அப்ப இதை வச்சு நான் கண்டுபிடிக்க முடியல, நான் அடுத்து போறேன். டி, இந்த டி செகண்ட்ல இருக்கு, இங்க வந்து ரிவர்ஸ்ல இருந்து செகண்ட்ல இருக்கு. இங்க n இருக்கு, அப்ப இது ரிவர்ஸ்ல இருந்து செகண்டா வரப்போகுது. 3 ஆப்ஷன்லயுமே அப்படிதான் இருக்கு. அடுத்த லெட்டர் பார்க்கலாங்களா? யூ. அப்ப யூ அப்படின்றது இங்க எங்க இருக்கு? ரிவர்ஸ்ல இருந்து தேர்ட் இருக்கு. இந்த இடத்துல வந்து டி இருக்கு, அப்ப இந்த ரிவர்ஸ்ல இருந்து தேர்ட் வரப்போகுது. இந்த 2 ஆப்ஷன் இல்ல, இந்த ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? பாருங்க, INT. இப்படிதான் இந்த ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கணும். இது ஒரு மாடல் அனாலஜில, இது கடைசி மாடல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தோம்? ஒரு ஜென்ரல் நாலேஜ் வச்சு ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க, அதை வச்சு பார்த்துருக்கோம். அப்புறம் ஒரு நம்பர் பேஸ்டு அனாலஜி, அப்புறம் ஒரு ஆல்பபெட்டிக் சீரீஸ் வச்சு பார்த்தோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா, அந்த ஆல்பபெட் வச்சே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. மோராலஸ் நம்ம அந்த அனாலஜியில் கேட்ட 30 கொஸ்டின்ல எல்லா மாடலையும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்ப மீதி சம்ஸ் இது வரைக்கும் நீங்க படிக்கலாம் கூட அழகா ஹோம் ஒர்க் போட்டீங்க அப்படின்னா முடிச்சிடலாம். உங்களுக்கு ஏதாவது எந்த சம்லையாவது டவுட் இருக்கு அப்படின்னா டெலகிராம்ல அந்த சம்ஸ் அப்படியே போடுங்க உங்களோட டெஸ்ட் பேட்ச்ல. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதை அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ நம்ம யூடியூப்ல தான் அப்லோட் பண்ண போறோம். இது கீழே கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு அந்த டவுட்ஸும் சொல்றோம். சரிங்களா? வேற ஏதாவது சம்ஸ்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா
நீங்கள் எங்களுக்கு தாராளமாக அந்த யூடியூப் கமெண்ட்ஸில் போடலாம். இல்லை அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. 90 மார்க்ஸ்லாம் எடுத்திருக்காங்க இல்லையா, 90, 80, 75 நல்ல ஸ்கோர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களாம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. கொஞ்சம் அன்மியூட் பண்ணிடுங்களேன். ஏதாவது டவுட்ஸ்னா மட்டும் மியூட் பண்ணுங்க, இல்லைனா அன்மியூட் பண்ணிடு. ஓகே, இதுவும் வந்து ஒரு அனாலஜி பேஸ்டு. இது வந்து பாருங்களேன், இந்தியாவில் ஹிந்தி, அப்போ வேர்ல்டுல என்னன்னு கேட்குறாங்க. இது கொஞ்சம் சர்ச்சைக்குரிய கேள்வி தான். இல்லை, இந்தியாவில் ஹிந்தி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் அதை அப்படி எடுத்துக்கூடாது. இந்தியாவில் அதிகமாக பேசுகிற மொழி தான் ஹிந்தி. ஓகேங்களா, அதிகமாக பேசுகிற மொழி ஹிந்தி, கரெக்டு தானே? அப்போ வேர்ல்டில் அதிகமாக பேசுகிற மொழி எது? இங்கிலீஷ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின். அடுத்தது, நேபாளில் வாலிபால், அப்போ பங்களாதேஷ்ல என்னன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்போ தெரியும்னா, நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சாதான் இந்த மாதிரி கொஷினை தெரியும். இப்போ நேபாளுடைய அந்த நேஷனல் கேம் வந்து வாலிபால், அப்போ பங்களாதேஷ்க்கு என்னன்னு தெரியுங்களா? கபடி அப்படின்றது அவங்களுடைய நேஷனல் கேம். இதை கூட நிறைய பேர் தப்பு பண்ணியிருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க வந்து சரியா அந்த நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கில் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்திருக்க மாட்டாங்க. பயப்படாதீங்க, ஸ்ட்ராட்டஜிக்கிலேருந்து 2லேருந்து 3 கொஷின் தான் கேட்பாங்க. அதில் இப்படி ஒரு ரீசனிங்கில் கோத்து விட்டுருவாங்க. நமக்கு ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரியும் இருக்கும், ஆனால் நமக்கு ரீசனிங்கில் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஆப்டிடியூட் போர்ஷனுக்கு வந்துடும். ஓவரால் ஆப்டிடியூட்ல எனக்கு தெரிஞ்சு எல்லா கொஷினுமே நான் ஈஸியாக தான் எடுத்திருந்தேன். ரீசனிங்கும் ஆப்டிடியூடும் நான் எடுத்திருந்தேன். ரீசனிங் வந்து உங்களுக்கு இன்னொரு மேம் எடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செஷனில் டவுட் கிளாரிஃபிகேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண மேம் தான் உங்களுக்கு ரீசனிங் வந்து கொஷின் எடுத்திருப்பாங்க. அவங்க ரீசனிங் கூட எல்லா டாபிக்ஸ்லையும் அவங்களும் கவர் பண்ணியிருந்தாங்க. நான் செக் பண்ணேன். அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், அப்புறம் பிளட் சர்க்குலேஷன், அதுக்கு அடுத்தது கிளான்ஸு, இந்த மாதிரி எல்லா கொஷின், எல்லா போர்ஷன்லேருந்தும் கொஷின்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்தே வந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஆப்டிடியூட் கொஷின்ஸை சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அடிக்கடி நம்மளுடைய ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் கேட்குற ஒரு மாடல், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ. அது என்ன மேம் பேஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ? கண்டிப்பாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு 15 செகண்ட் தான் எடுத்திருப்பீங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. பேஸ் வேல்யூ அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ, சாரி ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபேஸ் வேல்யூனா ஒன்றும் இல்லை, அந்த வேல்யூவே தான் ஃபேஸ் வேல்யூ. இப்போ 5 ஃபேஸ் வேல்யூ தமிழில் முகமதிப்புன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எஸ், முகமதிப்பு. இப்போ அந்த முகமதிப்பு ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ 4 ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படின்னா அதே தான், அதே 4 தான். என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, என்ன நம்பர் இப்போ நீங்கள் இங்கே 5 கேட்டிருக்காங்க, 5 ஃபேஸ் வேல்யூ முகமதிப்பு என்ன அப்படின்னா 5 தான். சரிங்களா? அது நம்ம ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அப்படி கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் மைண்டில் ஏற்றிக்காதீங்க. அடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க, பிளேஸ் வேல்யூன்னு கொடுக்குறாங்க. இட வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது தமிழ்ல. இப்போ இந்த இடத்துல 5ன்றது எந்த இடத்துல இருக்கு? இது நம்ம பிளேஸ் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் அப்படி போவோம் இல்லையா, அதுதான் பிளேஸ் வேல்யூ. இப்போ 5 அப்படின்றது தௌசண்ட்ஸ்ல இருக்கு. அப்போ இதை 5000 அப்படின்றத எடுத்துப்பீங்க. சரிங்களா? 5000 அதனுடைய பிளேஸ் வேல்யூ. இதுல இருந்து முகமதிப்பு ஃபேஸ் வேல்யூ அதை மைனஸ் பண்ண சொல்லி கேட்க. அப்ப 5 ஃபேஸ் வேல்யூ என்ன? 5 தான் ஃபேஸ் வேல்யூ. சரிங்களா? 5000ல இருந்து 5 போயிடுச்சுன்னா என்ன? அதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நிறைய பேர் இந்த கொஸ்டினை கூட தப்பு பண்ணியிருந்தாங்க. ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சதுதான். இதே மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நீங்க எக்ஸாம்லயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் பிரைம் நம்பர் பார்க்க ஈஸியா இருக்கும். ஆனா நிறைய பேர் கொடுத்த ஆப்ஷன் என்ன தெரியுங்களா? 103. எக்கச்சக்கமான பேர். அதுதான் சொல்றது, கீழே நன் ஆஃப் தீஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வைக்கும் போதே கொஞ்சம் நம்ம மூளைய யோசிக்கிறோம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நன் ஆஃப் தீஸ். ஏன்னா the smallest 3 digit prime number is 101. 101 அதுதான் ஸ்மாலஸ்ட் பகா எண் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா தமிழ்ல, அது. ஓகேங்களா? ஆனா 103 அப்படின்றது ஆன்சரா கொடுத்துட்டீங்க. ஏன்னா ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு 103 இருக்கு, அதுதான் இருக்கிறதுல சின்னதா இருக்கு. அப்போ 103 தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொடுத்துட்டீங்க. கொஞ்சம் யோசிங்க. இந்த மாதிரி நன் ஆஃப் தீஸ், அப்புறம் நாட், இந்த 2 வார்த்தை உங்களுக்கு கொஸ்டின்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10லேருந்து 15 செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து கூட யோசிக்கலாம். ஏன்னா அங்கே ஏதோ ஒரு டேஞ்சரான ஒரு விஷயத்த வச்சுட்டாங்க. அதனாலதான் அவங்க நாட்டு, நன் ஆஃப் தீஸ் இது மாதிரி விஷயம் வச்சிருவாங்க. சம்டைம்ஸ் ஆன்சரே இந்த 3 ஆப்ஷன்ல தான் இருக்கும். நன் ஆஃப் தீஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனாலும் அதை கொடுத்துருப்பாங்க. அது சில பேர் அப்படியும் கன்ஃபியூஸ் ஆகும், ஒருவேளை இதுக்கு நன் ஆஃப் தீஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கன்ஃபியூஷனுக்காக தான் வைப்பாங்க.
கன்ஃபியூஸ் ஆகாம நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஆட் நம்பர்ஸ் தென் விச் ஆஃப் திஸ் இஸ் ஈவன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தது. இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆப்ஷன் வந்து போயிடுங்க அப்படின்னு. அங்கே ஏபி, இங்கே ஏபினே கணக்கில் வைக்காம ஏக்கு ஒரு வேல்யூ பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்து பாருங்க. ஒற்றைப்படை எண் ஏக்கு ஒரு 3ன்னு கொடுக்குறேன், இப்போ பிக்கு 5ன்னு கொடுக்குறேன். 3ன்றதும் ஒற்றைப்படை எண் தான், 5ன்றதும் ஒற்றைப்படை எண் தான். ஆப்ஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பிளஸ் பி. இது வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஈவன் அப்படின்னு எனக்கு கொஸ்டின் கேட்குறான். இது ரெண்டத்தையும் கூட்டினா 8ன்னு வருது. 8 அப்படின்றதே ஒரு ஈவன் நம்பர் தான் இல்லையா, இரட்டைப்படை எண் தான் இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். கீழே இருக்க எந்த ஆப்ஷனுமே செட் ஆகும், நீங்க வேணா செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணா 15ன்னு வரும், அதுவும் ஒரு ஒற்றைப்படை எண். 15 கூட ஒரு 2 கூட்டினா 17, அதுவும் ஒரு ஒற்றைப்படை எண். அடுத்தது இது ரெண்டுத்தையும் கூட்டி 8, 8 கூட 1 கூட்டினா 9, அதுவும் ஒரு ஒற்றைப்படை எண். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் a number 5 into 2 is sorry okay, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. 5 into 2 is divisible by 6, then இந்த ஸ்டார் அப்படின்ற இடத்துல என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஸ்டார் அப்படின்றது மல்டிப்ளிகேஷன் கிடையாது, அந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் மிஸ்ஸிங் டேர்ம். ஓகேங்களா, அது என்ன டேர்மா இருந்தா இந்த ஹோல் நம்பர் 6ஆல டிவைட் ஆகும்னு கேட்குறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இங்க இருக்க ஒவ்வொரு ஆப்ஷனா எடுத்து போட்டு பார்ப்பாங்க. லக்கிலி அவங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிற ஆப்ஷனே அவங்களுக்கு ஆன்சரா வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அன்னைக்கு லக்கு தான், ஜாக்பாட் தான் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும், 2 தான் வரும். எப்படி மேம் சொல்றீங்க அப்படின்னா, லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் 6ஆல டிவிசிபிள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஹோல் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 6. அதான் டிவிசிபிலிட்டி ரூல். அதெல்லாம் படிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கொஸ்டின் ஈஸியா இருந்திருக்கும். சரிங்களா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும், அப்ப 2 அப்படின்றதா வரும். 522 இந்த ஹோல் நம்பரை 6ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 6ஆல டிவைட் பண்ணா இது என்னவாயிடும், ரிமைண்டர் 0ன்னு வரும். அப்ப இந்த எண் முழுமையாக 6ஆல வகுப்படுது அப்படின்றது அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்க. if a sum of a number and its square is 1122, what is the number அப்படின்னு கேக்குறேன். இதுக்கும் ஆப்ஷன்ல இருந்து நீங்க போலாம். ஓகேங்களா, இல்ல ரெண்டு மெத்தட் இருக்கு. நீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன்ல இருந்தா போவாங்க. ஏன்னா ஆப்ஷன்ல இருந்து போகும்போது நமக்கு ஈஸியா இருக்கும் கெஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல இருந்து போவோம். அப்போ 33 இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இல்லையா, செக் பண்ணி பார்த்துருவோமா 33 வருதான்னு. இப்போ 33 உடைய ஸ்கொயர் என்ன, 1089. ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் அதெல்லாம் யோசிக்கவே கூடாது, ஃபிங்கர் டிப்ல உங்களுக்கு இருக்கணும். 33 உடைய ஸ்கொயர் வேல்யூ என்ன, 1089. கூட்டி பாருங்க, 1122 அப்படின்னு உங்களுக்கு வரும். அப்ப 33 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, யாரோ ஒருத்தவங்க சயின்ஸ்ல ஒரு கொஸ்டின்ல டவுட் கேட்டிருந்தாங்க, அவங்க அந்த கொஸ்டின் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, யூரோசல் அண்ட் தைலமின் அந்த கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன், இதுல எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த கொஸ்டின்ல டவுட் கேட்டிருப்பாங்க, அந்த கொஸ்டின் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய மார்க்ஸ் அப்படின்றது கரெக்டா ஆயிடும். ஓகேங்களா, அதை பத்தி நம்ம யோசிக்க தேவையில்லை. அடுத்தது இன்னொரு பர்சன் கூட ஒரு டவுட் கேட்டாங்க, ஒரு 5/4 வச்சு ஒரு சம், அதுவும் எடுத்துட்டு வந்திருக்கேன், பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 46 பவர் 31 யூனிட் டிஜிட், இம்பார்ட்டன்ட் மாடல். போர்ஷனே உங்களுக்கு பேசிக்ஸ் தான். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்க எங்க படிப்பீங்க, யூனிட் டிஜிட்னு ஒரு டாபிக் கொடுத்து நீங்க எழுதி வச்சிருங்க உங்களுடைய நோட்டுக்கு முன்னாடி. இந்த மாதிரி டிவிசிபிலிட்டி ரூலு, யூனிட் டிஜிட் ரூலு, ஒரு நம்பருடைய ஸ்கொயர்ஸ், ஒரு நம்பருடைய கியூப்ஸ், இது எல்லாமே உங்களுடைய மேக்ஸ் நோட் நீங்க இப்போ ஆப்டிடியூட்க்கு போடுறீங்க அப்படின்னா அந்த நோட்டுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க திறக்கும் போதெல்லாம் அதை படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல நின்றுடும். இப்ப 6 பவர் 0, சாரி எனிதிங் பவர் 0 0. இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, இப்ப 6க்கு யூனிட் டிஜிட் என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா 6 அப்படின்றதான் வரும். சரிங்களா, இதுக்கு ஒரு மாடலே இருக்கு. இதே மாதிரி 4க்கு என்ன வரும், 4 வந்து இப்ப 4 பவர் மேல வந்து 16 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்த பவர் வேல்யூ ஈவனா இருக்கா இல்ல பவர் வேல்யூ ஹார்டா இருக்கா அப்படின்றது பேஸ் பண்ணி நம்ம வந்து யூனிட் டிஜிட் கண்டுபிடிப்போம்.
இது ஒரு மாடல் ஓகேங்களா. யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய மேக்ஸ் நோட்டுக்கு முன்னாடி எழுதி வச்சிருங்க. ஏன்னா இந்த மாடல் அடிக்கடி உங்களுக்கு கொஷின்ல கேட்பாங்க. சிம்பிளராகவும் இருக்கும், அதே சமயத்துல அந்த பேசிக்கான விஷயத்தை நீங்க பார்க்காம போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 6 ஓகேங்களா. டிவிசிபிலிட்டி ரூல் மாதிரி அதுவும் ஒரு யூனிட் டிஜிட்ல ஒரு ரூல் தான் ஓகேங்களா. இந்த மாதிரி பவர்ஸ் வேல்யூ எவ்வளவோ இருக்கும். லைக் இப்போ ஒரு மல்டிபிள் டிஜிட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆனா அதுல நம்ம அது ஈவனா ஆடான்னு வச்சு அதனோட யூனிட் டிஜிட் என்ன அப்படின்றத சொல்லலாம். ஓகே, இது ஆப்டிடியூட்ல நெக்ஸ்ட் மாடல். இதை இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஏ, இதுக்கு பி, அடுத்து இதுக்கு ஏ, இதுக்கு பி. அப்ப ஏ பிளஸ் பி ஸ்கொயர், ஏ மைனஸ் பி ஸ்கொயர், கீழே ஏபி. அப்ப இதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்பாண்ட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்களேன், ஆன்சர் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த மாதிரி உங்களுக்கு கேட்குறாங்க. நீங்க ஆர்எஸ் அகர்வால் புக்கை நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்டே ஒரு தலைப்பு இருக்கும் இல்லையா, அந்த தலைப்பை நீங்க எடுத்துட்டு ஓரளவு ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களால அதுக்கப்புறம் அந்த பேசிக்ஸ்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப தெளிவா கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன வரும்? 4 அப்படின்றது வரும். டவுட்டா இருக்கு அப்படின்னா நான் சொன்ன இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு பாருங்க. ஓகே, இதுதான் நேத்து ஒரு நபர் டவுட் கேட்டிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு அவர் என்ன நினைச்சான்னு தெரியல, ஒரு 9:30 கிட்ட எங்களுக்கு டவுட் கேட்டதா சொன்னாங்க எங்களுக்கு. ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, எங்க கிட்ட தான் நீங்க டவுட்ஸ் கேட்க முடியும். சோஷியல் மீடியா அட்மின் அவரு வேற ஒருத்தர் சரிங்களா. அவருக்கு வந்து டீச்சிங் நாலேஜ், எந்த டீச்சிங் நாலேஜ் இருக்காது சரிங்களா. அவருக்கு அவருடைய வேலையோட நாலேஜ் தான் இருக்கும் சரிங்களா. அவர்கிட்ட நீங்க டவுட் கேட்டீங்க அப்படின்னா அவருக்கு அந்த சொல்யூஷன் தெரியாது. ஏன்னா கொஷின் எடுக்கிறது நானு, டீச் பண்றது நானு அப்படின்ற போது என்கிட்ட தான் நீங்க டவுட் கேட்க முடியும். டவுட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆன்சர் கீ டிஸ்கஷன்ல மட்டும் கேளுங்க, அப்பதான் என்னால உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. அதனாலதான் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு அடுத்த நாளே ஆன்சர் கீ டிஸ்கஷன் அப்படின்றது வைக்கிறோம். அப்ப நீங்க உங்களோட ஆன்சர் கீ டிஸ்கஷனை தான் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கான ஆன்சர் என்ன, அதை தெளிவு பண்றது எல்லாமே அடுத்த நாள் தான் நடக்க போகுது. அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு அந்த ஒரு பொறுமையை இழந்து அன்னைக்கே கேட்கறது அப்படின்றது கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஒரு அரசு அதிகாரி ஆகினாலே ஒரு ஒரு முதன்மையான கடமை பொறுமை தான் இல்லைங்களா. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வேலை கிடைச்சிடும், சில பேருக்கு 4வது அட்டெம்ப்ட்ல வேலை கிடைச்சிருக்கும். அந்த 4வது அட்டெம்ப்ட்ல வேலை கிடைச்சிருக்கு இல்லையா, அவருக்கு என்ன தெரியுமா இருந்திருக்கும்? ஒரு பொறுமை இருந்திருக்கும். 4 அட்டெம்ப்ட் பண்ற வரைக்கும் அவரோட மனசு தளர்விடாம இருந்திருப்பாரு இல்லையா. அந்த ஒரு பொறுமை உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கணும். எனக்கு இப்பவே ரிப்ளை வேணும், எனக்கு இப்பவே இதை பண்ணுங்க, எனக்கு இப்பவே இந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. எப்படி சார் பண்ண முடியும்? நீங்க மட்டும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைங்களா. எங்களுக்கு ஆஃப்லைன்லயும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஆஃப்லைன்லயும் டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பாங்க, ஆஃப்லைன்ல நாங்களும் நடத்திட்டு இருப்போம். அது இல்லாம நேரமும் இருக்கு இல்லையா. அப்ப அதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுட்டு உங்களுடைய டவுட்ஸ் அப்படின்றது நீங்க வந்து ஆன்சருக்கு டிஸ்கஷன் மட்டும் கேட்கலாம் ஓகேங்களா. நீங்க ஜஸ்ட் ஒரு டைம் போட்டு விட்டுட்டா கூட பரவாயில்ல, சும்மா சும்மா வந்து இந்த மாதிரி செய்யறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க சரிங்களா. ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்துலாம். இதுதான் ஒரு டவுட் கேட்ட கொஸ்டின். Okay. The difference between a positive proper fraction and its reciprocal is 920. The fraction is அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். ஓகே, ரொம்ப பேசிக் சம் தான். இப்போ எப்படி நம்ம அசைன் பண்ணுவோம்? தெரியாத ஒரு விஷயத்த எக்ஸ்னு அசைன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ எக்ஸ், அடுத்தது அதனுடைய ரெசிப்ரோக்கல் அப்படின்றாங்க. அப்போ 1/x. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 9/20 கிடைக்குதா. ஓகேங்களா, 9/20. இப்போ இப்படி நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றேன். இப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x. இந்த சைட் 9 இருக்க போகுது, இந்த சைட் 20 இருக்க போகுது. ஓகேங்களா. இப்போ இந்த 20 நம்ம என்ன பண்ணலாம், இந்த சைட் கொண்டு போகலாம், எக்ஸை நம்ம 9 கூட மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 20x ஸ்கொயர்னு சேஞ்ச் ஆயிடும். அடுத்தது இந்த சைடு இருக்க 9x இந்த பக்கம் வந்துச்சுன்னா -9xன்னு உங்களுக்கு வரும். அடுத்தது -1 -20 இருக்கும் சாரி. அப்ப இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷன் இது சொல்லுவாங்க இல்லையா. இப்ப இந்த கூட்டினா உங்களுக்கு 9 வரணும், அப்ப இதை வந்து பிரிச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும் இல்லையா. அந்த மெத்தட்ல போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் அப்படின்னு கிடைக்கும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 4/5 ஆப்ஷன்ல இருந்து நம்ம போடலாம். இந்த எக்ஸுக்கான வேல்யூவை அப்ளை பண்ணி பாருங்க. 20x ஸ்கொயர் இதான் எனக்கு ஃபைனலா கிடைச்சிருக்கு ஈக்குவேஷன். 20x ஸ்கொயர்
minus 9x minus 20. இந்த இடத்துல எக்ஸுக்கான வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணி பாருங்க. எக்ஸுக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. நான் வந்து 4/5 ஆன்சரே வச்சு பாருங்களேன். இது உங்களுக்கு புக்ல தான் இருக்கும். இந்த சம் அகர்வால் புக் நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. அகர்வாலும் YCBTயும் ரெண்டுத்துல ஏதோ ஒரு புக்ல இருந்தா எடுத்திருப்பார். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 0 அப்படின்றது ஆன்சரா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். 4/5 தான் அதுக்கு ஆன்சர். டவுட்ஸ் வேணாம். நிறைய பேர் 5/4 சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. கிடையாது, 4/5 தான் ஆன்சர். புக்லயும் கிளியர் அண்ட் கட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, செக் பண்ணி பாருங்க. 4/5 உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 0 அப்படின்றது உங்களுக்கு ஆப்ஷனை கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுதான் உங்களோட ஆன்சரா இருக்கும். அடுத்தது ஏபிஜிபி சம். ஒன்றும் இல்லை, டைரக்டா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துடும். ஈவன் உங்களுக்கு ஃபார்முலாவே டைரக்டா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இல்லையா, இந்த 1/4 n × n² அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாவே டைரக்ட் கொஸ்டினாவே உங்களுக்கு கேட்டிருப்போம். அடுத்து பாருங்க. ஓகே, அடுத்து அதே சம் தான். சாரி, 2 தடவை எடுத்துட்டு வந்துட்டு போல. ஓகே, அடுத்து நம்ம ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்துடும். யாருக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏதோ அன்மியூட் பண்ணி யாரும் கேட்ட மாதிரி இருந்தது. ஓகே, டவுட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இதெல்லாம் வந்து சின்ன 6th புக்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் தான். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் 1928 என்ன கண்டுபிடிச்சாரு? பென்சிலின் அப்படின்றத கண்டுபிடிச்சார். அப்போ பென்சிலின் இஸ் ரைட் ஆன்சர். சரிங்களா? இந்த பென்சிலின் கண்டுபிடிச்சாரு, அப்புறம் இந்த இன்வென்ஷன்ஸ், நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சது, அப்புறம் செல் கண்டுபிடிச்சது, இந்த மாதிரி டிஸ்கவரிஸையும் நீங்க படிச்சு வச்சுக்கணும். இதுவும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடம் ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு இதெல்லாம் டிஃபிகல்ட்டா இருக்காது. இப்ப பென்சிலின் கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல படிக்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டே வர்றதுனால நமக்கு அது என்ன ஆயிடும், இப்ப அது ஈஸியா இருக்கு. என்னங்க இது பென்சிலின் கண்டுபிடிச்சது ஃப்ளெமிங், இது கூட தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த சயின்டிபிக் இன்வென்ஷனு, அப்புறம் சயின்டிபிக் நேம், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம திருப்பி திருப்பி சயின்ஸ் பொறுத்த வரைக்குமே அதுதான். நிறைய பேர் சயின்ஸ் படிக்க கஷ்டப்படுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா நிறைய டைம் புதுசா இருக்கு அப்படின்வாங்க. டெய்லி நீங்க இப்ப இந்த வாரம் நீங்க சயின்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வாரத்துக்கு டெய்லி ராபர்ட் ஹூக் வந்து செல்லு கண்டுபிடிச்சார், ராபர்ட் ஹூக் செல்லு கண்டுபிடிச்சார், ராபர்ட் ஹூக் செல்லு கண்டுபிடிச்சார் சொல்லினே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ஈஸியா மாறிடும். அப்ப அந்த பழமொழி மாதிரிதான், பழக பழக பாலும் புளிக்கும்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க அந்த ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி இந்த இன்வென்ஷனு, சயின்டிபிக் நேமு, டிசீசஸ், இதெல்லாம் நீங்க திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணா மட்டும்தான் ஆன்சர் அப்படின்றது பண்ண முடியும். கீழே செகண்ட் கொஸ்டினே பாருங்களேன். ஆன்டிபாடிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஆன்டிபயோட்டிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஆன்டிபாடிஸை கொடுத்துட்டாங்க. ஆனா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு கொடுக்கறது ஆன்டிபயோட்டிக் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படிச்சு பார்த்துருப்பாங்க, ஆன்டிபாடிஸ். ஓகே, அப்போ இதான் ரைட் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க, அது தப்பு. ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினோட ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்து ஓகே நம்ம சொன்ன மாதிரி ஒரு சயின்டிபிக் நேம்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு சயின்டிபிக் நேம்ல இருந்து இன்னும் நிறைய இருக்கும். அதுல இன்னொரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இல்லையா, மேக்னிஃபெரா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃப்ரூட்டோடைய சயின்டிபிக் நேம் கேட்டிருப்பாங்க. மேங்கோ அப்படின்றது அதுக்கான ஆன்சரா இருந்திருக்கும். இந்த இடத்துல சோலனம் டியூபரோசம் அப்படின்றது பொட்டேட்டோ. இது உங்களுக்கு இது இந்த மாதிரி கொஸ்டினா கேட்பாங்களா அப்படின்னீங்கன்னா இதுவே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். இந்த சோலனம் டியூபரோசம் இது உங்களுக்கு RRB JEE எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. பாருங்களேன், நம்மளை விட அடுத்த லெவல் எக்ஸாம் தான் JEE. NTPC எக்ஸாமுக்கு நெக்ஸ்ட் ஹையர் லெவல் தான் JEE. அதுலயே இந்த மாதிரி ஒரு ஈஸி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு இந்த NTPCக்கு கொஞ்சம் ஓரளவு ஈஸியரா தான் இருக்கும். என்ன விஷயத்துல ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். எத்தனை பேர் கரெக்டா 90 மினிட்ஸ் எடுத்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணீங்களோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே சக்சஸர் தான். அந்த டாப் 10 லிஸ்ட்ல ஒரு 10 பேர் வந்திருப்பீங்க. நாங்க 90 எடுத்தவங்க, 75 எடுத்தவங்க, 85 எடுத்தவங்க, அவங்க எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் அந்த 90 மினிட்ஸ் கரெக்டா நேர்மையா உட்காந்துமா, இன்னைக்கு நான் ஒரு 10 மணிக்கு உட்கார்றேன், அப்ப நான் 11:30 மணிக்கு யாரெல்லாம் டெஸ்ட் முடிச்சிங்களோ அவங்க எல்லாருமே சக்சஸஸ் தான். ஏன்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்குமே கொஷின்ஸ் ஈஸியா இருக்கும், ஆன்சர் பண்ண டைம் இருக்கு. அப்புறமா முடிச்சுட்டு வந்தோடனே சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து பண்ணிட்டே இருந்தேங்க அது க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க. இப்பத்துல இருந்தே நீங்க டைம் மேனேஜ் பண்ணணும். நீங்க பார்த்து வந்து
கூகுள் சர்ச் பண்ணி எழுதுறதுனாலயோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணி எழுதுறதுனாலயோ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது, எங்களுக்கும் அதனால சல்லி பைசா ப்ராஃபிட் கிடையாது. அப்போ எதுதான் நமக்கு அந்த நேர மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வேணும். 90 மினிட்ஸ்ல யார் யாரா அந்த 100 கொஷின்ஸ் அட்டன் பண்ணீங்களோ அவங்க தான் கண்டிப்பா எக்ஸாம்ல பாஸ் ஆக நல்ல சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒரு 91 மினிட்ஸ் மேம் நான் எடுத்துக்கிட்டேன், 92 மினிட்ஸ் மேம் அந்த மாதிரி ரீசனே வச்சுக்காதீங்க. 90 மினிட்ஸ்னா 90 மினிட்ஸ் கரெக்டாக எடுங்க. அப்பதான் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு அடுத்த கொஸ்டின்ல இருக்கும். சரிங்களா? ஓகே. விச் ஆர்கன் இஸ் நாட் எ கிளாண்ட்? எந்த உறுப்புகளில் சுரப்பி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு கூட நிறைய பேர் தப்பு பண்ணிட்டீங்க. என்னன்னா லிவர் அப்படின்னு போட்டீங்க. கடைசியா அந்த பித்தப்பை அந்த ஆப்ஷனை படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருந்திருக்கலாம், மேபி லிவர் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கல அப்படின்னா. ஆனா கடைசி பித்தப்பை படிச்ச உடனே உங்களுக்கு தோணிருக்கும் இல்லையா, ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பித்தப்பை அப்படின்றத ஆன்சரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 6th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆக்சுவலி பித்தப்பை தான். சரிங்களா? நிறைய பேர் லிவர் போட்டிருக்கீங்க, லிவர் கிடையாது, பித்தப்பை, கிளால் பேடர், அதுதான் என்னுடைய ஆன்சர். சில கொஸ்டின்ஸ்லாம் பாருங்களேன், இங்கிலீஷ்ல படிக்கும் போது ஓரளவுக்கு நமக்கு லைட்டா புரியும். இந்த ஒரு தமிழ் சமைச்சர் புக்ஸ்ல கூட இருக்கும், உன் தாய்மொழியில சொல்லும் போது தான் உனக்கு மூளைக்குள்ள போய் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொஸ்டின்ல பாருங்களேன், ரத்த சோகை நிலை எதற்கு காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. ரத்த சோகை அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்ப அது WBCனால தான் ஏற்படும் அப்படின்றத நம்ம சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்டிருப்போம். ஓரளவு இதை இங்கிலீஷ்ல படிக்கும்போது டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணா கூட இந்த தமிழ்ல படிக்கும்போது சில கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும். இந்த சர்க்கிள் பெரிமீட்டர் சம் மாதிரி தான். இங்க பாருங்களேன், விச் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் போன் இன் ஹியூமன் பாடி அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படிச்சு பாருங்களேன், ஃபெமர் அப்படின்னு இருக்கு. இதை படிக்கும்போது இது என்னடா இது கேள்விப்படாத போனா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதா தோணிருக்கும். ப்ளீஸ் அன்மியூட் பண்ணிடுங்க. ஓகே. ஆனா அதை அப்படியே தமிழ்ல படிச்சு பாருங்க, தொடை எலும்பு. தமிழ்ல படிச்சு பார்த்தீங்கன்னா டவுட்டே இல்லாம ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. தொடை எலும்பு அப்படின்றது அதுக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ரீஜன்லயே நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறது அதுதான் இல்லைங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தொடை எலும்பு. இதுக்கு முன்னாடி ஆர்பிசி. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆர்பிசி, டெஃபிஷியன்சி ஆஃப் ஆர்பிசி, அதனாலதான் அனிமிக் கண்டிஷன் வருது. ஓகே. அடுத்து பாருங்க, இதெல்லாம் ஆக்சுவலி நம்ம செல் பயாலஜி கிளாஸ் நடத்திருப்போம்ல, அதுல இந்த கொஸ்டின் உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருப்பேன். ஆர்பிசியோடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் சர்க்குலேஷன் டாபிக்னு நினைக்கிறேன். அதில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த ஆர்பிசியோடைய வேலையே அதில் வந்து நியூக்ளியஸ் இருக்காது. கரெக்டுங்களா? ஆர்பிசியில் நியூக்ளியஸ் இருக்காது. ஏன் இருக்காது? அது வந்து உடம்பு முழுக்க வந்து ஆக்சிஜனை கடத்திட்டு போகணும், அதனால வந்து அதில் நியூக்ளியஸ் இருக்காது. அதே மாதிரி அது ரெட்டா இருக்கிறதுக்கான ரீசன் என்ன? அது ரெட்டா இருக்கிறதுக்கான ரீசன் அதுல ஹியூமோகுளோபின் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அதனால அது ரெட்டா இருக்கு. அடுத்தது அதுல நியூக்ளியஸ் அப்படின்றது ஆப்சன்ஸா இருக்கு. என்ன ரீசன்? அது ஆக்சிஜனை கடத்திட்டு போகுது. நீங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ரெஸ்பிரேட்டரி கேசஸ் எதை வந்து கேரி பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்பிசி இஸ் ரைட் ஆன்சர். அப்ப டபிள்யூபிசி என்ன சார் செய்யுது? டபிள்யூபிசி என்ன செய்யும்? ஃபாரின் பார்ட்டிகல் உள்ள வந்துச்சு அப்படின்னா அதை டிஸ்ட்ராய் பண்றது டபிள்யூபிசியோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ பாக்டீரியாவுக்கும் வைரஸஸ்க்குமான டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு கிளாஸஸ்ல சொல்லியிருப்பேன். கிளாஸஸ் யாராவது ரெகுலராக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த WBC நடத்தும் போது நான் சொல்லியிருப்பேன். இப்போ WBC அப்படின்றது இப்போ உங்களுக்கு உங்களுக்கும் சொல்லக்கூடாது, சாரி. இப்போ யாரோ ஒருத்தவங்களுக்கு HIV வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் அ வைரஸ். இதே வந்து ஒருத்தவங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து வச்சுக்கோங்க, இது பாக்டீரியால நடக்குது, இந்த இடத்துல வைரஸ்னால நடக்குது. அப்போ வைரஸ்னால ஒரு விஷயம் வரும்போது தான் இந்த WBC என்ன நடக்கும் அப்படின்னா, அதுவே வந்து HIV நடக்கும்போது இந்த HIV என்ன பண்ணிடும் அப்படின்னா, டார்கெட் பண்றதே வெள்ளை அணுக்களை தான். போயிட்டு நீ தானே எனக்கு எதிராக போட்டி போடுற, அப்ப நான் ஒன்னு அழிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யாரை போய் டார்கெட் பண்றாங்களா, அந்த WBC தான் டார்கெட் பண்ணுவாங்க. யாரு? வைரஸ். இதே உங்களுக்கு பாக்டீரியான்னு வச்சுக்கோங்களேன், பாக்டீரியாவை நம்ம ஈஸியாக கியூர் பண்ணிடலாம். பாக்டீரியல்னால நமக்கு ஒரு டிசீசஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு சில ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் வைரஸ்க்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, அதனால தான் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். இந்த பிளட் சர்க்குலேஷன் டாபிக் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஆனால் ஈஸியராக தான் இருக்கும், ஒன்றுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்ல ஐ திங்க் அதே JEE எக்ஸாம்ல தான் ஆர்பிசியில் நியூக்ளியஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்ஷலி ப்ரெசன்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. அதாவது அது ஆக்சுவலி செல் ஃபார்ம் ஆகும்போது நியூக்ளியஸ் இருக்குங்க. ஆர்பிசியில் செல் ஃபார்ம் ஆகும்போது நியூக்ளியஸ் இருக்கும். அப்புறமா
அது வளர ஸ்டேஜ்ல, அதாவது மெச்சூர் ஆகுற ஸ்டேஜ்ல என்ன ஆயிடும், அந்த ஆர்பிசில வந்து நியூக்ளியஸ் அப்படின்றது டெஸ்ட்ராய் ஆயிடும். பட் அது வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அந்த எக்ஸாம்ல பார்ஷலி பெர்சன்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல ரைட்டா மிஸ்டேக் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிளட் சர்க்குலேஷன் டாபிக்கு கொஞ்சம் நல்லா வந்து டீட்டெயிலாக படிங்க. ஓகேங்களா? அதனுடைய லைஃப் ஸ்பேன். மேம் கொஞ்சம் அன்மியூட் பண்றீங்களா ப்ளீஸ்? ப்ளீஸ் கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. இளமதிங்களா, கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. இளமதி தானே? ஓகே ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு அனிமல் கிங்டம்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. இது ஒரு பேசிக் தான். பக்கவாட்டு வரி உணர்வு உறுப்பு இல்லாத விலங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகூர் அப்படின்றது அதுக்கான ரைட் ஆன்சர். சரிங்களா? இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிளட் சர்க்குலேஷன் லைஃப் ஸ்பேன் கூட ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு டபிள்யூபிசி செல் உருவாக ஒரு 28 டேஸ் எடுத்துக்கும். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஆர்பிசில அது எங்க உருவாகுது அப்படின்றத படிக்கணும். அது எங்க டிஸ்ட்ராய் ஆகுதுன்றத படிக்கணும். அதனுடைய லைஃப் ஸ்பேனை படிக்கணும். இப்போ ஒரு மேலுக்கு லைஃப் ஸ்பேன் எவ்வளோ, ஆர்பிசிக்கு 120, ஃபீமேலுக்கு 110. இதெல்லாம் படிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். அதனால தான் தாராளமாக சொல்றேன். படிக்கல அப்படின்னா தயவு செய்து படிச்சிருங்க. பிளட் சர்க்குலேஷன் டாபிக் வந்து அடிக்கடி கொஸ்டின் அப்படின்றது வரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர் இஸ் தைராய்டு கிளாண்ட் லொக்கேட்டட்? ரொம்ப ஈஸிங்க. தைராய்டு கிளாண்ட் எங்க இருக்கும்? நெக்ல தான் இருக்கும். ஓகே, மோராலஸ் உங்களுக்கு ஈஸியர் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ்லயும் சரி, ஆப்டிடியூட்லயும் சரி. ஓரளவு கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரீசனிங்ல தப்பு பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் வேற எதுல தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்ல முடியாது. அதாவது சில விஷயம் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? இப்ப ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ், லாஸ்ட் ஆப்ஷன் கிரீகர் மெண்டல், அவரு அதுக்கு ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் நிறைய பேர் தப்பு பண்ணீங்க. அடுத்தது வந்து இந்த முதல் மனித மாநாடு எங்க நடந்ததுன்னு என்ன இயர்ன்னு கேட்டிருப்பாங்க. அதை நிறைய பேர் தப்பு பண்ணீங்க. அப்ப என்னது அதுல இருந்து நாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஓரளவு இந்த மாதிரி மனப்பாடம் பண்ற விஷயத்துல நீங்க நிறைய பேர் தப்பு பண்ணிருப்பீங்க. ஆனா சில சில பேரை நிறைய கொஷின்ஸ் வந்து கரெக்டாவே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எக்ஸப்ட் இந்த இந்த மாதிரி நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது, அப்புறம் வந்து இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்றீங்க. அதெல்லாமும் படிக்கணும். சரிங்களா? இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்குமே சில டைம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய யார் நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாங்களோ அவங்கள மாதிரி டார்கெட் பண்ற மாதிரி கொஸ்டின் எடுத்துருவாங்க. அதனால நம்ம எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆயிருக்கணும் இல்லையா? அதனால வந்து நீங்க அந்த இயர் சம்மு, அப்புறம் இந்த ஃபாதர்ஸ் எது யார் கண்டுபிடிச்சாங்க, சயின்டிபிக் நேம், இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் டீட்டெயிலா படிங்க. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் நம்ம கிளாஸஸ்லயும் நடத்துறதா இல்லையா? இந்த விட்டமின் கே உடைய ஃபங்க்ஷன் என்ன, பிளட் கிளாட்டிங், யூடியூப் கிளாஸஸ் வாட்ச் பண்ணாலே இதெல்லாம் வந்து நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் இல்லையா? என்ன ஆர்கன் யூஸ் ஆகுது யாரை சொல்ல முடியுங்களா கமெண்ட் செக்ஷன்ல? இந்த ஆர்கன் மேஜரா பிளட் ஃபங்க்ஷன்ல ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. விட்டமின் ஓகே, யாருமே ஆன்சர் பண்ணல. சரி ஓகே, நானே சொல்றேன். லிவர் அப்படின்ற ஆர்கன் தான் மேஜரா ஃபங்க்ஷன் ஆகுது. இது உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸர் கொஸ்டின் தானே. விட்டமின் கே அப்படின்றது ஓகே. அந்த விட்டமின் கே இருந்தாதான் நமக்கு பிளட் கிளாட்டிங் அப்படின்றது நடக்கும். அதே சமயத்துல அதுக்கு ஃபங்க்ஷன் ஆகுற ஆர்கன், அதாவது மேஜரா உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆர்கன் யார் அப்படின்னா லிவர் அப்படின்றது ஆர்கன் தான். அதே மாதிரி இப்ப நீங்க செல்லுல பாத்தீங்கன்னா ரத்த தட்டுக்கள் தான் உங்களுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? டபிள்யூபிசியோட ஃபங்க்ஷன், ஆர்பிசியோட ஃபங்க்ஷன், அப்ப ரத்த தட்டுக்களுடைய ஃபங்க்ஷனும் இந்த பிளட் கிளாட்டிங்ல தான் வரும். ஆனா நம்ம அதுக்கான வைட்டமின் என்ன அப்படின்னு கேட்கும்போது கே அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரும் இந்த வியூ ஸ்கோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்க. அதுல தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரும் இருக்கு. ரீசனிங் ஆப்டிடியூட் மட்டும் தான் உங்களுக்கு பெருசா எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படும். இந்த ஜென்ரல் அவேர்னஸ்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்சு எழுதுறதா இல்லையா?
ஓகே. கொஞ்சம் கேமரா டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. அன்னெசெசரியா